சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் பிரத்யேக செயலி மற்றும் வாட்ஸ்அப் எண்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பிலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்கள் என்ற அந்த மைய கருத்தை வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கருத்துக்களை கேட்டு உருவாக்கப்படும் இந்த தேர்தல் அறிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அந்த வழியிலே இன்று இந்த செயலி, இந்த போர்ட்டல், ஒரு வலைதளம், வலைவாசல் என்று அழைக்கலாம். அந்த வலைவாசலை இன்று நாங்கள் தலைவர் நம்முடைய அண்ணன் அவர்களின் கைகளால் இன்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். இதில் மக்களுடைய சாதாரண மக்களுடைய கருத்துக்கள், ஏன்னா நீங்கள் எந்த குழுவிலையும் ஒரு உறுப்பினராகவோ இல்லைன்னா எதை சார்ந்திருக்கக்கூடியவராக இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதை தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போர்ட்டல் வழியாக நீங்கள் பேசலாம், இல்லைன்னா அதில் டைப் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் பதிவிடலாம். அதை அந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஏஐன் வழியாக எந்த இடத்துலேருந்து வரீங்க, என்ன மாதிரி கருத்து, உங்களுடைய கோரிக்கை என்ன, இவற்றையெல்லாம் பகிர்ந்து பார்த்து அதை எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக இந்த போர்ட்டல் வழங்கும். அதை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லான்ச் பண்ண இருக்காங்க. அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை இந்த குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் சம்பந்தன் அவர்களுக்கும் இதுவை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு திராவிட நாயகன் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வலைவாசல் எப்படி செயல்படும் என்ற ஒரு காணொளியை துவக்கி வைப்பார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை அழைக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்க தொலைபேசி 08944446900, வாட்ஸ்அப் 9384001724, மின்னஞ்சல் dmkmanifesto2026@dmk.in, இணையதளம் www.dmk.in/ta/manifesto2026, சமூக வலைத்தளங்கள் DMK Manifesto 26, செயற்கை நுண்ணறிவு தளம் tnmanifesto.ai, QR கோடை ஸ்கேன் செய்து உங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம். வாருங்கள், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க உங்கள் நேரத்தை தாருங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அடுத்ததாக இந்த திமுக தேர்தல் அறிக்கை பரிந்துரைகளுக்கான செயற்கை நுண்ணறிவு தளம் குறித்த விளக்குரையை இணைய நண்பர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் இங்கே தருவார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. மேடம்க்கும் நன்றி. அங்கே காட்டுறீங்களா? யா. ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ முறையில் இதை உருவாக்கியிருக்கோம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னா tnmanifesto.in, தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இணையாக இதை அமைச்சிருக்கோம். தமிழ்லேயும் ஒர்க் ஆகும், அதே சமயத்தில் ஆங்கிலத்திலையும் ஒர்க் பண்ண முடியும். இப்போது தமிழில் பண்ணணும்னா நீங்கள் தொடங்குங்கள் போட்டுட்டு, ஸோ நீங்கள் முதல்ல 3 ஆப்ஷன் வரும். உங்களுக்கு வந்து கருத்துக்களை சேர்க்கலாம், உங்கள் கருத்துக்களை பார்க்கலாம், அதே சமயத்தில் உங்களுடைய சுக விவரங்களையும் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கருத்துக்களை சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் முறை கொடுத்துருக்கோம். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து எல்லோரும் டேட்டா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு சாதாரண மக்கள் அவங்க அன்றாட நடைமுறைப்படுத்தக்கூடிய தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசினாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அதை முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். அதை நாங்கள் எடுத்து க்யூரேட் பண்ணி தயார்படுத்துவோம். சில பேரால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் எழுதுறதுக்கு வசதியாக, டைப் அடிக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்கோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அலுவலகத்திலேருந்து இதை வந்து பயன்படுத்த நினைக்கிறவங்க பப்ளிக்காக வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால இது கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஹேண்ட் ரைட்டிங்கும் பண்ணலாம். மூன்றாவதாக இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இப்போ சிஐஐ, நாஸ்காம், லயன்ஸ் கிளப், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள், அவங்கெல்லாம் வந்து கோரிக்கைகளை வந்து ஒரு பெரிய லிஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள போய் ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ண சொல்ல நல்லா இருக்காது. அதுக்கு வந்து பிடிஎஃப் முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி அதில் இமேஜஸ்லாம் சில சமயத்தில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு மாத்திரம் எடுத்து கரெக்டாக மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்ஸ்லேருந்து அதுலேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுத்துடும். ஸோ இந்த மாதிரி 3 முறைகள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து தமிழில் கையால் எழுதி நீங்கள் ஃபோட்டோவில் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்கன்னா கூட அது ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான முறையில் உலகத்திலேயே முதல் முறையாக மேனிஃபெஸ்டோவுக்கு ஏஐ பயன்படுத்திருக்கிறது நாம தான் அப்படிங்கிறத சொல்லி, இதனுடைய வலைதளம் எண் tnmanifesto.ai. ஸோ tnmanifesto.ai. தேங்க்யூ. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு கழக தலைவர், மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் சார்பாக நன்றி உரை நல்க மாண்புமிகு முன்னாள் எம்பி அவர். மக்களிடம் செல்வோம். எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கும் பணி. மக்களிடம் செல்வோம், மக்களுக்காக நிற்போம், மக்களுக்காக பாடுபடுவோம் என்ற வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி வருகிற, செயல்பட்டு வருகிற எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கைக்கும் மக்களிடம் செல்லுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு இந்த பணியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.